அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரையில் வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என்றும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் நீங்கலாக அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திங்களன்று தொமுச பாட்டாளி சங்கம், சிஐடியு உள்ளிட்ட 11 சங்கங்கள் இணைந்து சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள சிஐடியு அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போராட்ட ஒருங்கிணைப்பாளர் சவுந்தரராஜன், பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைக்கும் வரை மறியல், சிறை நிரப்பும் போராட்டம் போன்றவற்றின் மூலம் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். மிக மிக பெரும்பாலான தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பவில்லை. அவர்கள் முழுக்க ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள், வெளிநபர்கள், புதிதாக வேலைக்கு எடுப்பதாக அவர்கள் ஏற்கனவே இன்டர்வியூ செய்திருக்கக்கூடியவர்கள், பயிற்சியற்றவர்கள் போன்றவர்களை எல்லாம் அழைத்து கொஞ்சம் பஸ்ஸுகளை ஸ்கெலிட்டன் சர்வீஸாக சின்ன அளவிலே இன்றைக்கு ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் பேச்சுவார்த்தை கதவை திறக்க வேண்டுமே தவிர சிறை கதவுகளை அல்ல என்பதை அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம். போராட்டம் அது வெற்றியை தொடும் வரை தொடரும். போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என்ற முடிவையும் எங்களுடைய போராட்ட குழுவில் எடுத்திருக்கிறோம். அந்த தீவிரப்படுத்துவது என்கிற வகையிலே இன்றைக்கு அனைத்து பணிமனைகளிலும் பெரும் திரள் மறியல் போராட்டத்தில் எங்கள் தோழர்கள் ஈடுபடுவார்கள். கைது என்கிற முடிவுக்கு அரசு போகுமானால் 25,000 30,000 என்கிற அளவுக்கு சிறையை நிரப்பவும் தொழிலாளிகள் தயாராக இருக்கிறார்கள். அரசு தரப்பில் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்து போலீஸ் பாதுகாப்புடன் செயல்படுத்தப்படுகின்றன. அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுடன் தற்காலிக ஊழியர்களும் முழு அளவில் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.